ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு க்ளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப்பை நான் மதியம் சமையல் வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நான் எந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். மதியம் சமையல் வேலை முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்னா காலையிலையும் நைட்டும் சும்மா ரஃபாக ஈர டவல் வச்சு தொடச்சி விட்டாவே என்னுடைய கிச்சன் பார்க்கறதுக்கு எப்பயுமே நீட்டாக தான் இருக்கும். கிச்சன் மேடையில் எப்படி எண்ணெய் பிசுப்பு இல்லாமல் நம்ம கிச்சனை வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து க்ளீனிங் வீடியோவில் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்மளுடைய கிச்சனில் எண்ணெய் பிசுப்பு அப்படிங்கிறதே சுத்தமாக பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்காது. சமையல் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சனில் இருக்க பாத்திரம் எல்லாமே எடுத்து சிங்கில் போட்டு நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். இந்த சிங்கில் இருக்க பாத்திரத்தை வந்து நம்ம நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னாவே நம்மளுடைய கிச்சன் வேலை பாதி வேலை முடிஞ்ச மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆயிரும். நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே சாப்பிட்டதுக்கப்புறம் ப்ளைட்டில் இருக்க வேஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளைட்டை சிங்கில் போடுங்க அப்படிங்கிறத மெயினாக நம்ம எல்லாருக்கிட்டையுமே சொல்லி வச்சிடணும். வீட்டில் இருக்கவங்களாம் சாப்பிட்டு அப்படி ப்ளைட்டை வேஸ்ட்டோடு அப்படியே போடும்போது நம்மளுக்கே க்ளீன் பண்ணும்போது ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சிங்கில் இருக்க பாத்திரம் மட்டும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயில் பாட்டில், இந்த ட்ரே இதெல்லாமே லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். எவ்வளோ தான் காஸ்ட்லியாக வாங்கி வச்சாலுமே இந்த மாதிரி ட்ரேலாம் நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து எப்படியாவது சிந்திரும். இதை வந்து ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி வைக்கும்போது இதில் ஆயில் பிசுப்பு வந்து அந்தளவுக்கு வந்து இருக்காது. நம்மளுடைய கிச்சன் வந்து எப்பயுமே சமைச்சமா சும்மா பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு கழுவிட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சு அப்படின்னு போகாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சு வைக்கும்போது உங்களுடைய கிச்சனுமே எப்பயுமே பார்க்குறதுக்கு நீட்டாக வந்து இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு நம்ம மேலாப்பில் எல்லா வேலையும் செய்யும்போது அழுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து போகாது. கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம பார்த்து செஞ்சு வைக்கும்போது நம்மளுடைய கிச்சன் எப்பயுமே நீட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் சுத்தமாக வச்சுருந்தாலுமே இந்த உப்பு ஜாடி பக்கத்துலலாம் ஏதாச்சும் ஒன்று வந்து சிந்திருக்கும். இதை வந்து லைட்டாக வந்து ஈர டவல் வச்சு தொடச்சிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த சைடு ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். அந்த சோப்பில் எக்ஸஸாக இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை வச்சு நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். இந்த மாதிரி மேலே நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அடியிலையுமே அந்த ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றியே தாராளமாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து டெய்லியும் க்ளீன் பண்ணுறதுனால ஒரு ஈர டவல் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுவேன். ஈர டவலுமே நல்லா வந்து ஒரு 4-5 டைம் ஆச்சும் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடச்சி விட்டுப்பேன். ஸோ அந்த மாதிரி துடைக்கும் போது மட்டும்தான் நம்மளுடைய கிச்சன் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். சும்மா ஒரே தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லா சைடுமே தொடச்சி எடுக்கும்போது கிச்சன் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி எல்லா சைடுமே அப்படியே வந்து ஒரு கோடு போட்டு வச்ச மாதிரி இருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கே வெள்ளையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்காது. ஒரு 4-5 டைம் ஆச்சும் அந்த தண்ணியில் நல்லா வந்து அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொடச்சி விடும்போது கிச்சன் எப்பயுமே பளிச்சுன்னு இருக்கும். கிச்சன் கவுண்டர் டாப்பில் இந்த சைடு இருக்கிற ஏரியா எல்லாமே நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ சிங்க்குமே ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு அப்படியே சும்மா தண்ணி மட்டும் ஊற்றி அலசி விடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி விடும்போது சிங்க் பார்க்குறதுக்கு எப்பயுமே பளபளன்னு இருக்கும். ஒரு சிலர் வீட்டுக்கெலாம் போகும்போது சிங்க்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கும். அப்படி எப்பயுமே பார்த்திங்கன்னா புதுசு மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு சின்ன கிளாஸ் கழுவுனா கூட சோப் போட்டு க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போகும்போது நம்மளுடைய சிங்க்குமே பார்க்குறதுக்கு எப்பயுமே புதுசு மாதிரி இருக்கும். என்னுடைய மதிய சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய கிச்சனை வந்து நான் எந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.